ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து தெலுங்கில் வந்து நந்தூரி ஹேமா மாலினிங்கிறவங்க வந்து ஆன்மீகத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசுவாங்க. அவங்க வீடியோஸ்லாம் அப்பப்போ கேட்டுட்ருப்பேன். இன்றைக்கி ஒரு வீடியோ கோவமாக போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள்ன்ட்டு ஹைதராபாத்தில் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்களாம். அது வந்து யாரோ பணக்காரங்க அவங்க சொந்தமாக செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கோயிலுங்க, நல்லா பெருசாக இருக்குது வீடியோவில் பார்த்தா. என்ன இருந்தாலும் ஒரு 100 கோடி குறைச்சா இருக்காது. எவ்வளோ செலவு பண்ணாங்களோ நம்மளுக்கு தெரியாது. நல்லாயிருக்கு. அவங்க சொந்தமாக பைசா மொத்த பணமும் அவங்க தான் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மென்சஸ் டயத்தில் கூட பெண்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு வரலாம், வந்து அர்ச்சனை அபிஷேகம் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களாம். வந்து என்னென்னா, நான் இத்தனை நாளாக மென்சஸ் டயத்தில் கூட வந்து நான் இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு நல்லா தானே இருக்கேன், நான் எங்கள் ஃபேமிலி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். நான் இன்னும் அவங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கல. அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து சுயம்புவாக உருவெடுத்த அம்பாள் கோயில் வந்து ஓம் சக்தி இருக்குது. அங்கே அந்த இது இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. என்ன மென்சஸ் டயத்தோட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலான்னு அங்கே இருக்குது. அது அவங்க என்ன நியமனம் அவங்க ஒரு ரூல்ஸ் ஏதோ வச்சுருக்குறாங்க, அது அவங்க இஷ்டம். அது நம்ம ஒன்றும் அதை சொல்கிறதுக்கு இல்லை. அது அதனால் எல்லாருமே அதை வந்து எல்லா இடத்துலையும் அது அப்ளிகபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. வந்து இப்போ நம்ம ரூல்ஸுன்னு ஹிந்துயிசமில் சில ரூல்ஸ் வச்சுருக்கோம், இதுதான் செய்யணும், இந்த சமயத்தில் இது செய்யக்கூடாதுன்ட்டு. அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணுறதுல ஹிந்துஸ் மாதிரி யாரும் இல்லைன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஏன்னா மற்ற மதத்துலலாம் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணால் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து என்னோடய ஒப்பீனியனாக கோயிலுக்கு போகலாமா, அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இதையே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் பொம்பளைங்க போக ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது, மென்சஸ் டயத்தில் அது புனிதம் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அது போகிறாங்க போகலாமா போகக்கூடாதா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜெலாம் சத்தியமாக எனக்கு இல்லை. சாதாரணமாக நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு அந்த பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்குலாம் அறிவு இல்லை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு தோன்ற ஐடியா என்னென்னா, மாதத்தில் 25 நாள் நல்லா இருப்போம். ஒரு 5 நாள் மென்சஸ் வரும், 3 நாள் சில பேருக்கு வரும், சில பேருக்கு 5 நாள் வரும், அப்படி இருக்கும். என் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 2 டேஸ் எங்கள் வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவான் மென்சஸ் டயத்தில். அப்போ என்ன, ஃபஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் எனக்கு காலையில் ஒரு டீ போட்டு கொடுத்துருங்க, அப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு பசங்களுக்கு சமையல் பண்ணி போடுறேன்னு சொல்லுவான். அவரும் அதே மாதிரி காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறார். அந்த 2 நாள் மட்டும் எனக்கு மட்டும் சீக்கிரம் எழுந்திரிப்பார், டீ போட்டு கொடுப்பாரு. அதை குடிச்சிட்டு, அப்போல்லாம் கீசர்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் அந்த இது தான் கரண்ட்டில் வைப்பாங்க, ஒரு இந்த ஒயர் மாதிரி இருக்குமே, அது என்ன பேர் கூட மறந்துட்டேன், அதுதான் அதில் பக்கெட்டில் வச்சு வைப்பார். தண்ணி நம்ம நிறுத்தி விட்டு குளிச்சுட்டு வந்து என்னோடய ரெகுலர் வேலையை ஆரம்பிப்பேன். ஏன்னா பொதுவாக கொஞ்சம் அந்த டைமில் நம்ம வீக்காக தான் இருப்போம். அதனால் வந்து அது போகக்கூடாதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ வேலைக்கு போகிறாங்க லேடிஸெல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்கங்கும்போது, இந்த 5 நாள் கொஞ்சம் மற்ற ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கோயிலுக்கு போகிறதோ மற்ற வெளில போகிற ஆக்டிவிட்டீஸ் குறைச்சிக்கிட்டு, முடிஞ்சால் ஆஃபீஸ் போக கூட லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, மற்ற நாளில் நம்ம வேலை செய்கிறதுக்கு நம்ம தெம்பாக இருப்போம். அதுக்கு ஒரு 2 3 நாள் ரெஸ்ட் எடுங்களேன், அப்புறமா நீங்கள் நல்லா இருக்கலாம் இல்லையா, அப்படி யோசிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.